வெல்கம் டு டிஃபன் டைம்ஸ். எல்லாருமே வந்து 6:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன டிஃபன் சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட செஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான டிஷ்ஷஸோட வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான வீக் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான டிஷ்ஷாக தான் கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாரம் முழுக்க நான் ஏதோ கேள்விப்பட்டேன், செஃப் வந்து ஏதோ நான்வெஜ்ஜா கொடுக்க போறீங்களா? எப்படியா? ஆமாங்க, இந்த வீக் ஃபுல்லா நம்ம இஃப்தார் வீக். கரெக்ட். அதனால இஃப்தார் வீக் அப்படினாலே வந்து நான்வெஜ் தான் சாப்பிடணும். ஹெல்தி, ஸ்ட்ராங், நல்ல ஃபேட் போகும். ஏன்னா because they will be fasting from morning 4 to till 6:30 6:40. They need to cover that power la. Okay. Better to have some meat, some ghee, kind of dry fruits. That's healthier. Okay, so Ramzan the balancing of that. So ரம்ஜான் நோம்பு அப்படினாலே வந்து மார்னிங் 4 o'clock நீங்க சாப்பிடுவீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30 க்கு தான் சாப்பிடுவீங்க. It varies, like கொஞ்சம் மாறும். I heard like this year it's going like more than 14 hours. Okay. Fasting time. Oh, வா. சோ அந்த ஃபாஸ்டிங் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. மேபி அந்த அவங்க ஃபாஸ்டிங் வந்து அந்த சாமி உணர்வோட இருக்கனால வந்து அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாது. இருந்தாலும் வந்து அது பாடி கண்டிஷன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து கவர் பண்ணோம் இல்லையா? கவர் பண்ணோம். கண்டிப்பா அந்த பேலன்ஸ் பண்ணணும்ல. ஓகே. and we go like non-veg, mutton, chicken, okay, fruits, dates. பா, கேக்குறதுக்கு வந்து அட்டகாசமா இருக்கு. டெய்லி வந்து இப்படி ஒரு டிஷ் சாப்பிடணும் அப்படின்னா நாள் முழுக்க வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம் இல்லையா? நீங்க ஆல்ரெடி ஃபாஸ்டிங்ல தான் இருக்கீங்க. ஐயோ இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. சோத்துக்கு செத்த மாதிரி தான் இருக்கு. ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். கண்டிப்பா. இப்போ போய் நம்ம மட்டன் சூப். ஆமா. ஓகே. சோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப் அப்படினா இல்லையா? ஏற்கனவே பசி எடுக்கும். இல்ல வேற நீங்க சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அமோகமா வந்து பசி எடுக்கும். Shall we go? போலாம். ஓகே. சோ இஃப்தார் வீக் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. இஃப்தார் வீக்ல ஃபர்ஸ்ட் டிஷ் நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க உங்களுக்கு. மட்டன் சூப். எஸ். இல்லையா? சோ மட்டன் சூப்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாமா? Of course. Mutton bones, whole garam masala, turmeric powder, chili powder, ginger garlic paste, onion chopped, lemon, ghee, salt, cumin powder, green chili, coriander leaf, curry leaf. ஓகே. சோ சூப்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? கீயா ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். பாத்திரம் மறக்கறீங்க நீங்க. ஓ, பத்த வைக்கணும்ல. ஆமா. What is this? Your favorite. Wow. Serious? ஐயோ, எனக்கு கீ பிடிக்காது. அதுதான் நாங்க செய்யற எல்லா பொருளும் கீழ தான் செய்றோம். அத நான் சாப்பிட கூடாது அப்படினே வந்து அப்படியே எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு வந்து நீங்க எல்லாம் செய்றீங்க. அதனால நீங்க எல்லாம் பேட் பாய்ஸ். ஆமா ஆமா. சோ கீ நம்ம போட்டாச்சு. அடுத்து ஒரு ஹோல் கரம் மசாலா கொடுங்க எல்லாம். இந்தாங்க. and bay leaf. ஓகே. little சோம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு. அது பேர் என்ன? மட்டன் போடும்போது 100% ஸ்டார் அனஸ். ஓகே. give beautiful meaty flavor. அப்படியே? ஆமா. ஓகே. 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 பட்டை. what is this? பட்டை. last time you seen. அது பேர் என்னங்க? தெரியலங்க. நீங்க கடல் பாசி. கடல் பாசி. ஓகே. 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 allow little, very little, because mutton should not dominate with all these things. Okay. and ghee also is there. added. then onion. Yes. Okay. The one thing it will take a long time, onion has to be brown. onion irukku solli theriyave koodadu soupla. Oh. These are little ingredients. But soup main ingredients mutton போடும்போது extract da very thin soup, watery da. Okay. பட் நிறைய எப்படி சொல்ல, டயட் இருக்கவங்க ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து மட்டன் நிறைய எடுத்துப்பாங்க. நிறைய இருப்பாங்க. ஆமா. ஓகே. அந்த சூப் அப்படினாலே வந்து அந்த போன்ஸ் எடுப்பாங்க. ஏன் வந்து அந்த லெக் போன்ஸ் மட்டும் எடுக்கறாங்க? ஆமா, அதுல இருக்குது தானங்க எல்லா சூப்பா நம்ம வெளிய வர வைக்கிறோம். ஓகே. அதுக்காக. சோ அதனால. ஓகே. சோ நிறைய பேருக்கு கோல்ட் இருந்தா கூட இந்த மாதிரி வந்து சிக்கன் சூப் குடிப்பாங்க. சூப் எடுத்துப்பாங்க. இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா மில்க் எல்லாம் க்ளீன் ஆயிட்டு சுத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலிங். கரெக்ட். சோ இப்போ வந்து ஆனியன் போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
ஆனியன் வந்து இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? மட்டன் போடுவோம். மட்டன். எஸ். எப்படி ஸ்மெல் பண்றீங்க? சாப்பிடுற பொருளாச்சே. ஓகே. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ரா ஸ்மெல் வந்து பிடிக்காது. அது கூட அப்படியே அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு அவ்வளோ ரசிக்கிறீங்களே, எப்படி உங்களால மட்டும்? நாங்க ரசிச்சு தான் எல்லாம் செய்வோங்க. ரசிச்சு எல்லாம் செய்வீங்களா? வெரி குட். You saute along with this, okay? Okay. நல்ல ப்ரௌன். ஓகே. அந்த கீயோட நம்ம மீட் குக் ஆகும்போது நல்லா குக் ஆகும். பட் மட்டன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும்ல செஃப்? ஆமாங்க, இது ரொம்ப டைம் எடுக்கும். ஆமா, அது நம்ம ஸ்டாக் தானே செய்றோம். ஜஸ்ட் அந்த சூப் தான் செய்றோம் அதெல்லாம். ஓகே. மட்டன் வந்து நல்லா வறுத்தாச்சு. கலர் மாதிரி பாத்தீங்களா? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டா? யாஷ். வழக்கமா இஞ்சி பூண்டு போட்டுட்டு தானே வந்து மட்டன் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஆமா. ஆனா நீங்க மட்டன் போட்டு நீங்க இஞ்சி பூண்டு போடுறீங்க. ஆமா. ஏன் அப்படி? இந்த கேள்வி கேக்குறேன்னு சொல்றேன். என்னோட பழக்கம். பதில் சொல்லுங்க. I want to roast that bones okay with the ghee and masalas. Then I'll arrange. அதனால. ஆமா. ஓகே. சரி, நோம்பு பத்தி எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஓகே. நீங்க சொல்லுங்க, இப்போ நோம்பு எதுக்காக இருக்காங்க, நோம்பு டைம்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. சோ இது எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் அவ்வளோ ஃபாலோ இப்போ பண்றது கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ணினா பரவாயில்ல, அது எதுக்காக இருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்க. see என்னோட அனாலிசிஸ்ல நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, everyone should know the value of the hunger. ஓகே. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு. because most of the time in the whole month they will be fasting to know the value of the hunger. And because the poor man, the rich man, there is no differentiation when it comes to the hungry. Okay. And the value தெரிஞ்சுக்கணும். And most of the people they do after the and the Ramjan time they will do donations, whatever money they earns, like 20%, 50%, something they do and all. அந்த வேல்யூ ஈக்குவாலிட்டிக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் என்னோட ஃபீலிங். தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து காசும் கொடுப்பீங்க. ஆமா. ஓகே. டொனேட் பண்ணுவாங்க. அந்த இயர் ஃபுல்லா சம்பாதிச்சல some percentage they will give it. ஓகே. இதெல்லாம் இருக்கு. ஓ. சோ இந்த ரம்ஜான் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரன் ஏழை இந்த எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது. அந்த பசின்ற ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து நம்ம வந்து கோவம் எதுவுமே வரக்கூடாது. அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த இயர்லி சம்பாதிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சனே வந்து some percentage வந்து நீங்க டொனேஷனா கொடுப்பீங்க. ஆமா. ரொம்ப நல்ல விஷயம்லாம் கடைபிடிக்கிறீங்க. ஆமா. சோ இது எல்லாரும் வந்து பண்ணணும் இல்லையா? ஆமா. விளையாட் some green chili. Green chili. Yes. ஆனா நான் சம்பாதிக்கிறது எனக்கே பத்த மாட்டேங்குது. சொல்லுங்க ஜெஃப். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. You want more spicy? ஐயோ வேணாம்ப்பா. ஏற்கனவே இங்க வந்து வெயில்ல மண்டை காயிரும். இதுல வேற நீங்க மோர் ஸ்பைசி போட்டீங்கன்னா எப்படி ஆகுறது? Give me water, little water, a little water. Okay. காரசாரமா சாப்பிடணும். காரசாரம் இந்த வெயில் காலத்துலயா? ஆமா. ஓகே. சாயங்காலம் ஆயிடுச்சுலங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா நைட். ஆமா உண்மையா. ஒரு 2 செகண்ட் கரண்ட் விட்டு ஆஃப் ஆக சொல்லுங்க, அதுக்கப்புறம் தெரியும் இந்த ஹீட். ஸ்டில் அந்த ஏசி இல்லாம தூங்கவே முடியல இன்னும். ஆமாங்க. ஏசி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் இல்ல அவங்க. கதவை ஓபன் பண்ணிட்டு தான் தூங்கணும். கதவை ஓபன் பண்ணிட்டு தூங்கினா திருட வந்துருவானே. வாட் இஸ் திஸ்? நம்ம ஒரு நாய் வளர்க்கணும். அதுக்கு சோறு போடணுமே, காசு வேணுமே. அந்த ஜீவன் பாவம் இல்லையா? அப்ப சம்பாதிக்கணும். இப்ப சொன்னீங்களே இதுதான் வாஸ்தவம். ஓகே. ஓகே. So we'll add 1 pinch of chili powder because the color, the balancing everything. Very very little. Okay. Okay. சும்மா ஏன்னா ஆல்ரெடி green chili ஸ்பைசி இருக்கு. Okay. The colors and all those things. So அந்த ஒரு கொஞ்சம் கலர் மாத்தறதுக்காக நீங்க வந்து chili powder ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. Okay.
செஃப் எனக்கு தெரிஞ்சு சூப் குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தன்காக நம்ம குடிக்கிறோம். ஆமா. அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச பசி நேரம் ஏத்துறதுக்காக. பசி எடுக்கிறதுக்காக சூப் குடிப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா சூப் குடிச்சாலே வந்து எனக்கு வயிறு ஃபுல் வயிறு full ஆயிடும். ஏன் அப்படி? அது அப்படிதாங்க. நம்ம ஊர்ல சரி எல்லா சூப் நீங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு நிறைய பேர் 1/2 3/4 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி குடிக்கும்போது பாதிக்கு மேல full ஆயிடும். நம்ம மக்களுக்கு குடிக்கிற மெயின் ஃபீலிங்கே ஓகே சூப் ஒரு 90 ரூபீஸ்ல கிடைச்சிடும். நம்ம 1/2 எடுத்து குடிச்சாலே வயிறு பாதி கம்மியாயிடும். அப்ப 2 ரோட்டியும் கொஞ்சம் பிரியாணி 4 பேர் சாப்பிட முடிஞ்சிடும் சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனா வந்து சூப் குடிச்சா பசி எடுக்கும்னு தானே சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக்கா எடுக்கணும். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. I'm adding little turmeric powder. நீங்க சூப் குடிச்சாலே வந்து உங்களோட வயிறு எல்லாமே ஃபுல் ஆயிடும். அந்த லாஜிக் தான் என்ன எனக்கு புரியாமலே இருக்கு. இவரும் வந்து இப்போ குழப்பவாதியாவே பதில் சொல்றாரு. கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. பசி எடுக்குமா எடுக்காதா? பசி எடுக்கும். பசி எடுக்கும், எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூப் தான் தயாரிக்கணும் நம்ம இல்லையா? ஆமா. ஓகே. ஓகே சோ இப்போ வந்து நம்ம turmeric powder பவுடர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? On the remaining 2 powders, cumin powder. 2 powders. சீரகம். It's all little we are adding. நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் தான் ஆட் பண்றோம். அந்த ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் அவ்வளவுதான். ஓகே நம்ம கரம் மசாலா ரா ஃப்ளேவர் வேண்டாம்ன்றவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சமா வந்து ஸ்பைசி பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா பவுடர். ஓகே. ஓகே சோ பார்க்கிறதுக்கு வந்து கலர் இப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. கரி லீஃப் இப்போ கொடுங்க. கரி லீஃப். So I don't want to lose that flavor. ஓகே. Beautiful. உங்க கையால போடுங்க. போறோம். போதுமா? பிச்சு போடணுமா? இல்ல போடுங்க. ஓகே. want something little tomato paste also. But அந்த tamarind-க்காக நான் என்ன பண்ண போறேன் அந்த புளிக்கு அந்த sourness-க்காக I'm using a lemon. Not now while finishing, okay? Okay, fine. Adding water. Okay. So நிறைய வாட்டர் எவ்வளவு வாட்டர் எடுத்துக்கலாம் சார் நம்ம இப்போ நான் போட ஒரு 250 to 300 grams lamb மட்டன் ஓகே 1.5 liter 2 liters ஓகே எவ்வளவு ஊத்திக்கலாம் அந்த ஃப்ளேவர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஓகே சோ நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கறோமோ அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே now சோ இப்போ என்ன பண்ண போறோம் ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம் ஓகே லைட்டா salt ஆட் பண்ணிட்டு ஓகே குக்கர் விசில் அவ்வளவுதான் ஃபினிஷிங்ல லைட்டா ஒரு லெமன் ஸ்குவீஸ் வேணுமா black pepper இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு நார்மலா வந்து ஒரு சூப் அப்படினாலே வந்து கார்ன் ஃப்ளவர் நம்ம எடுத்துப்போம் இதுக்குலாம் அந்த மாதிரி தேவையில்லை சார் இல்ல மேடம் ஓகே நீங்க எல்லாம் புதுசா சொல்றீங்க புதுசா சொல்றேனா இதுதான் no that's a corn flour which we use we made it as slurp adding the water into that அந்த மாதிரி பண்ணிட்டு thickness காக பண்றது it's thin soup ஓகே சோ அதனால இது தேவைப்படாது ஓகே 2 minutes ஒரு பாயில் வந்துரும் then we'll add a salt ஓகே சோ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம salt ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் குக்கர் போட்டு நம்ம மூடி போட்டுறலாம் ஓகே அவ்வளவுதான் finish முடிஞ்சது ஓகே சோ பாயில் வரட்டும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம அடுத்து என்ன பண்றது நம்ம பார்க்கலாமா ஓகே ஓகே சோ பாயில் ஆயிடுச்சு and இப்போ salt ஆட் பண்றோம் இல்லையா yes ஓகே கொஞ்ச நேரத்திலே பாயில் வந்துருச்சு ஆமா சால்ட் இப்போ நம்ம ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணிட்டோம் and அடுத்து குக்கர் மூடி எங்க போச்சு எங்க வச்சிருக்கீங்க நான் மறைச்சு வச்சிருக்கீங்களா ஆமா பெரிய அப்படியே டைமண்ட் பிளாட்டினம் அப்படியே வச்சிருக்கீங்க அதை வந்து மறைச்சு வச்சிருக்கீங்களா குக்கர் மூடி எடுத்தாச்சு and அப்புறம் பக்கத்துல வச்சாச்சு ஓகே என்ன சொன்னாங்க இததான் உங்களுக்கு பொசிஷன் நீங்க ஆமா adding some more water ஓகே சோ இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மூடி வச்சிடலாமா எத்தனை விசில் வேணும் செஃப் 3 to 4 நார்மலா மட்டன் வேகிறதுக்கு ஒரு 10 விசில் 12 விசில் விடுவாங்க மட்டன் தான் போடுதுங்க ஓகே சூப் அதனால ஃப்ளேவர் வெளிய இறக்குற ஓ ஓகே 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 சோ இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்றதுனா வந்ததுக்கு அப்புறம் லைட்டா கீ போட்டு கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி லைட்டா கொரியாண்டர் போட்டு பிரசன்ட் பண்ணிட்டு க்ளோஸ் எடுத்து அதுக்கு அப்புறம்
அப்ப டைரக்டா நம்ம டிஸ்ப்ளேல பாத்துடலாமா? That's it. ஓகே, இஃப்தார் வீக்ல மட்டன் சூப் எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்ம செஃப் நமக்காகவே வந்து சூப்பரா செஞ்சு காமிச்சாரு இல்லையா? இன்னும் 1-2 ஸ்டெப் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டா நம்ம டிஸ்ப்ளேல பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க சேட்டைகளும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு சின்ன ரீகேப் பாத்துட்டு வாங்க இந்த நம்ம டிஸ்ப்ளே பாக்குறதுக்கு முன்னாடி. ஐயோ முடிச்சிட்டீங்களா? பிடிச்சாச்சு. ஓகே. ஒரு குக்கர்ல கொஞ்சம் கீ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணி அது கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டு அதுக்கு மேல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் 1 பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 3 to 4 விசில்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டு எடுத்தா இந்த மட்டன் சூப் ரெடி. ஓகே, சோ மட்டன் சூப் என்னது இது? என்ன ஒரு மட்டன் சூப். மட்டன் சூப் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டணும்ல, உங்களுக்கு பிடிக்காது மட்டன், எங்களுக்கு பிடிக்க மாட்டேன்னு. ஐயோ, இப்பெல்லாம் ஆடியன்ஸ்க்கு சொல்லக்கூடாது எனக்கு இது பிடிக்காதுன்னா. சமைச்சு கொடுத்தா எதனால சாப்பிடணும், இருந்தாலும் கொஞ்சம் இந்த கீக்கும் மட்டனுக்கும் நான் கொஞ்சம் அலர்ஜிட்டிக்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுதாங்க. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தெலுங்குல சொன்னா, தமிழ்ல சொன்னா அதேதான். சரி விடுங்க. ஆனா அழகு பார்க்கும் போதே வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து தோன்ற மாதிரி தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. சோ எனக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்காவும் இருக்கு. கொஞ்சம் உனக்கு மட்டன் பிடிக்காது சிசிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது, பரவாயில்ல சிசிக்கல நல்லா இருக்கு நீ எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது. சோ எது நான் அது பண்ணுங்க. once you start just tasting it, you'll understand. Because you eat fish, prawns, chicken, all those things. இப்போ நான் டேஸ்ட் பண்றேன் சார். இப்போ டேஸ்ட் பண்ணிடுறேன். and thank you so much. ரொம்ப அழகான ஒரு சூப் நீங்க பண்ணி கொடுத்திருக்கீங்க. Thank you sister. And it's very simple. கண்டிப்பா. சோ ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சோ சூப்பரான ஒரு சூப் கொடுத்ததுக்கு thank you so much. and இஃப்தார் வீக்ல வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டார்ட்டடா நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. thank you. வெல்கம். இன்னைக்கு நம்மளுடைய டிஃபன் டைம்ல மட்டன் சூப் எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்மளுடைய செஃப் நமக்காகவே செஞ்சு காமிச்சாரு இல்லையா? சோ நீங்க ரசிச்சிருப்பீங்க அண்ட் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி இந்த இஃப்தார் வீக்கை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். till meets and bye from Sashi and Chef Ahmad Shah saying bye bye. and அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா உங்களுக்காகவே இன்னொரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா? என்ன செக்மெண்ட் சொல்லுங்க? என்ன செக்மெண்ட்? அமேசிங் கிச்சன். எஸ். சோ அந்த அமேசிங் கிச்சனும் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்க, அதையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். ஓகேவா? பை.